அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி தமிழ் அலகு 9 சோழர் கால வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சி பிற்கால சோழ பேரரசின் வரலாற்று மூலங்கள். பிற்கால சோழர் வரலாறு விசயாலயன் காலம் முதல் ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து வரும் ஒன்றாகும். இவர்கள் காலத்திய கல்வெட்டுகள் வடக்கில் கோதாவரி ஆறு தொடங்கி தெற்கில் ஈழமண்டலம் வரை பரவலாக கிடைத்துள்ளது. இதுவரை கிடைத்துள்ள சோழ சாசனங்கள் ஏறத்தாழ 9000. முதலாம் ராசராசன் காலம் முதல் மெய்கீர்த்திகள் எழுதும் நடைமுறை வந்தது. அதாவது கல்வெட்டு தொடக்கத்தில் அரசனுடைய போர், வெற்றி, முன்னோர் சிறப்பு கூறி பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரசனின் போர், வெற்றி சிறப்புகள் சேர்க்கப்பட்டன. இதனால் எந்த அரசனுடைய கல்வெட்டு என்று உறுதியாக அறிய முடிந்தது. எனவே கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் தென்னிந்திய வரலாற்றை எழுத துணை செய்கின்றன. சாளுக்கியர்களின் சாசனங்கள் சோழ வரலாற்றுக்கு துணை புரிகிறது. தஞ்சை பெருவுடையார் கோவில் மூலம் ராசராசன் வரலாற்றை அறிய முடிகிறது. சோழ பேரரசின் காலத்தில்தான் இலக்கிய சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தவரான சேக்கிழார் பெரிய புராணம் என்னும் திருத்தொண்ட புராணம் இயற்றினார். மற்றும் பிற நாட்டார் குறிப்புகள், சீன வரலாற்று குறிப்பேடுகள் மூலம் சோழ வரலாற்றை அறிய முடிகிறது. சங்ககால சோழருக்கு பின் விசயாலய சோழன் காலம் வரை. சங்ககால சோழ மன்னருக்கு பின் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஆட்சியை தொடங்கிய சோழன் விசயாலய சோழன் காலம் வரையுள்ள ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகள் காலத்திற்கு சோழ மன்னரை பற்றி ஏதும் அறிய முடியவில்லை. எனவே இந்த 6 நூற்றாண்டு காலமும் சோழ மன்னர் வரலாற்றில் இருண்ட காலமாகவே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் குறுநில மன்னர்களாகவும் பெரும் நிலக்கிழார்களாகவும் தானே தலைவர்களாகவும் இருந்து வந்தனர். பிற்கால சோழர் குடியை நிலை நிறுத்த அடிக்கோலிய சோழன் விசயாலயன். களப்பிரர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்ததை புத்தருடைய நூல்களிலிருந்து அறிய முடிகிறது. கிபி 4, 5, 6ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் களப்பிரர்கள் பிடியில் இருந்தது. 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அவர்களின் வீழ்ச்சிக்கு பிறகே பல்லவ பாண்டியர் தலையெடுத்தனர். பல்லவர்கள் பாண்டியர் உட்பகை காரணமாக வீழ்ச்சி அடைந்த பின்னரே சோழ மன்னர்கள் தலையெடுக்கலாயினர். சோழர்கள் வலிமை இழந்து வாழ்ந்த காலத்தில் உறையூரை தலைநகரமாக கொண்டு புகழ் சோழன் என்னும் சோழ மன்னன் ஆட்சி புரிந்தான் என்று பெரிய புராணம் மூலம் அறிய முடிகிறது. சைவ சமய நூல்கள் இக்கால சோழ மன்னர்களை பற்றி அறிதற்கு துணை செய்வது போலவே வைணவ சமய நூல்களும் துணை புரிகின்றன. திருமங்கை ஆழ்வார் முதலில் ஒரு சோழ மன்னனது தானே தலைவனாகவே தம் வாழ்க்கையை தொடங்கினார் என்று அறிய முடிகிறது. மற்றும் பல்லவர்கள் செப்பேடு, நந்திவர்மன் வேலூர் பாளைய செப்பேடுகள், சின்னமன்னூர் செப்பேடு, பாண்டிய மன்னர்கள் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, திருச்சிராப்பள்ளி செப்பேடு, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு சோழ மன்னர்களை பற்றி செய்திகளை அறிய முடிகிறது. விசயாலய சோழன். சோழர்குடியில் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடையில் விசயாலய சோழன் என்னும் மன்னன் ஆட்சி புரிந்தார். இவனே பிற்கால சோழ பேரரசுக்கு அடிக்கோலியவன். முதலில் தஞ்சை பகுதியை ஆண்டு வந்த முத்திரையர்களை வென்று தஞ்சையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவன் திருவலங்காட்டு செப்பேடு கூறுகிறது. இவன் 35 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கலாம் என்கிறார் ஆசிரியர். தன் அரசை பெருக்குவதற்கு தன் ஆட்சி காலம் முழுவதும் போரிட்டது இவனே. இதனால் 96 புன் சுமந்த புரவலன் என அழைக்கப்பட்டான். திருப்புறம்பியம் பெரும் போரின் விளைவாக பல்லவ பாண்டிய அரசர்கள் வலிமை குன்றினர். இதனால் சோழர் பேரரசர்களாகி சோழ மண்டலம் முழுவதும் ஆளும் பேறு பெற்றனர். விசயாலயன் தன் மகன் ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் கட்டி அரசு அலுவலர்களிலும் போரிலும் பங்கேற்க செய்தான். இதனால் இவன் இறந்த பின்பு முதலாம் ஆதித்த சோழன் முடிசூடி ஆட்சி செய்தான். இவன் பல்லவ மன்னனாகிய
அபராஜித்தவர்மனை வென்று தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி கொண்டான் என்று திருவலங்காட்டு செப்பேடு கூறுகிறது. இவன் கோவில்களை கற்றாழிகளாக கட்டினான். இவனது மகன் முதலாம் பராந்தக சோழன். இவன் தன் ஆட்சி தொடக்கத்தில் பாண்டிய நாட்டை வென்ற காரணத்தால் மதுரை கொண்டான் என்று புகழப்படுகிறான். உத்திரமேரு கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. குழவோலை முறை, ஊராட்சி மன்றத்தினரை தேர்ந்தெடுக்கும் முறையை அறிய முடிகிறது. தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன் மேய்ந்தவன் இவனே. கண்டராதித்த சோழன் பராந்தக சோழனின் இரண்டாவது மகன். அரிஞ்சய சோழன் முதலாம் பராந்தக சோழனின் மகன். இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் இவன் அரிஞ்சய சோழனின் மகன். இடைக்கால சோழர்களில் வளம் வாய்ந்த அரசர் சுந்தர சோழர் 16 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டான். தெற்கே திரை செலுத்த மறுத்த பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கண்டவன். ராஷ்டிரகூடர்களிடம் இழந்த நிலப்பகுதியை கைப்பற்றியவன் இவனே. ஆதித்த கரிகாலன், குந்தவை, முதலாம் ராஜராஜ சோழன் இவனது பிள்ளைகள். உத்தம சோழன் கண்டராதித்தன் மகன். 13 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இவருக்கு மதுராந்தகர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இவனைத் தொடர்ந்து ராஜராஜ சோழன் அரியணை ஏறினான். விஜயாலய சோழன் காலம் முழுவதும் வளர்ந்து புகழ் பெற்ற பிற்கால சோழ பேரரசில் ஆற்றல் வாய்ந்த அரசர்களுள் முதலாம் ராசராசனே தலை சிறந்தவன். சோழ நாடு கடல் கடந்து பரவிய பெருமைக்கு அடிக்கோலியவன் இவனே. இவனது இயற்பெயர் அருள்மொழிவர்மன். முதலாம் ராஜேந்திர சோழன் ராசராச சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். சோழ மன்னர்களில் ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. ஏற்கனவே பறந்து விரிந்திருந்த சோழ பேரரசின் பரப்பை மேலும் விரிவுபடுத்தினான். மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்து அதன் வெற்றியின் சிறப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரத்தை உருவாக்கினான். ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளஹஸ்தி கோயில் இவனால் கட்டப்பட்டது. ராஜேந்திரன் ஒரு சிறந்த கடற்படையையும் வைத்திருந்தான். திருவலங்காடு கலந்த செப்பேடுகள் மூலம் ராஜேந்திரனை பற்றி அறிய முடிகிறது. இவன் மகன் முதலாம் ராஜாதி ராஜ சோழன். இவன் தந்தையுடன் சேர்ந்து 25 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அண்ணன் இறந்தவுடன் இரண்டாம் ராஜேந்திர சோழன் முடிசூட்டி கொண்டான். இவன் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இவனே சாளுக்கிய சோழ மரபை உருவாக்கியவன். இவன் தம்பி வீர ராஜேந்திர சோழன். இவனை அடுத்து அரசுரிமை பெற்றவன் அதிராஜேந்திர சோழன். இவன் வீர ராஜேந்திரனின் மகன். பதவியேற்ற ஆண்டிலேயே இவன் இறந்துவிட்டான். இதற்கு அடுத்து சாளுக்கிய சோழர்களின் மரபு. அடுத்த பதிவில் சாளுக்கிய சோழர்களை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய சிலபஸ்க்காக புத்தகம் திரட்டுற பணியில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பதிவுகள் போடுறதுல கொஞ்சம் காலதாமதமாகுது. முடிஞ்ச வரைக்கும் மிக விரைவில் எல்லா பதிவுகளையும் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.